ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னீஸ் vlogs. இன்றைக்கி vlogல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டே 1 கந்தசஷ்டி விரதம் என்ன நான் பண்ணுறேன், எப்படி போச்சு அப்படின்றது தான். என்னோடய மார்னிங் டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. யூஸ்வலாக நான் மார்னிங் எழுந்ததும் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு வீடு கூட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெடிடேஷன் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் என்னோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மெடிடேஷன் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். மெடிடேஷன் பார்த்துட்டு கொஞ்சம் கிளாஸஸ் வந்து பார்ப்பேன். மார்னிங் யோகா கிளாஸஸ், மெடிடேஷன் கிளாஸஸ் அதெல்லாம் பார்த்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது. வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வாசலில் விளக்கேற்றி வச்சுருவேன். விளக்கேற்றி வச்சுட்டு நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து இதில் குக்கிங் வந்து நான் கவர் பண்ணல. குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே இந்த வருஷம் வந்து கந்தசஷ்டி விரதம் 6 days வந்து பால் பழ விரதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி டே 1 பால் பழ விரதம் இனிதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த விலாகில் வந்து நான் பண்ண பூஜா ரொட்டீன் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 6 விளக்கு 6 விளக்கு ஏற்றி வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் வந்து டே 1 ஒரு விளக்கு, ஃபஸ்ட் விளக்கு சேலை இருக்கிற ஷட்கோண கோலத்தில் சேலை இருக்கிற விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் 2 விளக்கு சேர அப்படின்றது. அதே மாதிரி 3வது நாள் 3 விளக்கு சேர அப்படின்ற அந்த 3 விளக்கில் 3 லெட்டரில் இருக்கிற விளக்கு ஏற்றுவாங்க. இந்த மாதிரி 6 நாளைக்கும் ஒரு விளக்காக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. நிறைய டைப் ஆஃப் விரதம் இருக்குது, விரத முறைகள் இருக்குது. நாங்கள் வந்து இந்த டைம் வந்து வெறும் பால் பழ விரதம் 7 நாளைக்கும் எடுத்துக்கலாம். வள்ளி தெய்வானை திருமணம் முடிகிற வரைக்கும் வந்து இந்த விரதத்தை தொடர்ந்துட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த விரதத்தை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டைமு இதுதான் வந்து இந்த வருஷம் நான் கடைப்பிடிக்க போகிற கந்தசஷ்டி விரதம். நான் வந்து காப்பெல்லாம் கட்டலை, கலசம் வைக்கலை, எதுவுமே பிரதிஷ்டை பண்ணல. ஸோ இப்படி தான் என்னோடய கந்தசஷ்டி விரதம் டே 1 வந்து போச்சு. சரி, நம்ம இந்த கந்தசஷ்டி விரதத்தப்போ நம்ம வந்து கந்த புராணம் கதை வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த புராணத்தில் அசுரர்கள் அந்த 3 பேர் இருக்காங்களே, சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், இவங்க 3 பேரும் எப்படி வந்து பிறந்தாங்க, ஏன் பிறந்தாங்க, யார் மூலமாக பிறந்தாங்க, இப்படின்ற இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்ற அந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கந்தசஷ்டியோட மெயின் தீமே வந்து சூரபத்மனோட வதம் தான். சூரபத்மனோட வதம் அப்படின்றப்போ இப்போ சூரபத்மனோட உருவான கதை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவன் பார்வதி வந்து பிரிஞ்சு ஃபஸ்ட்டு சதியாக அவங்க வந்து உருவாயிருப்பாங்க. ஆனால் வந்து தாட்சாயினியாக இருந்தப்போ, தட்சனோட மகள் தாட்சாயினியாக இருந்தப்போ தட்சனால் அவமானப்படுத்தப்பட்டதுனால சக்தி வந்து தீக்குளிச்சிருப்பாங்க. அதனால் தக்ஷனும் அழிஞ்சு போயிருப்பார். திரும்ப அவருக்கு வந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சிவபெருமான் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்த பிறவியில் அவங்கள வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவியில் சக்தி வந்து சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. அடுத்த பிறவியில் மலையரசன் மகளாக வந்து பிறப்பாங்க. பார்வதி அப்படின்னு பேர் வச்சு வளர்ப்பாங்க. பர்வதராஜன் அப்படின்ற மலையரசன் வந்து அவரோட மகளாக வந்து பிறப்பாங்க. இப்போ வந்து பார்வதி வந்து 5 வயசு இருக்கும்போது நான் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ண போகிறேன், சிவனை அடையணும்னு தவம் பண்ண போகிறேன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் நீ வந்து ரொம்ப சின்ன குழந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பர்வதராஜன் ஒத்துக்கிறார். ஆனால் அவங்க மனைவியால் ஒத்துக்க முடியல. நீ சின்ன குழந்தையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்து இந்த தவம் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தவம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதே நேரத்தில் சிவபெருமானும் தவக்கோலத்தில் இருக்கிறாரு. அவரை வந்து 3 நிலையில் இருக்கிறதுனால வந்து உலகத்தில் எல்லா உயிர்களுமே வந்து அந்த ஞானத்தை தேடுற நிலைக்கு மட்டும்தான் இருக்காங்களே தவிர எந்த கூடல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. உலக மக்களோட ரீப்ரொடக்ஷன் நின்று போயிடுது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிவனோட தவத்தை கலைக்கணும், அந்த 3 நிலையை கலைக்கணும் அப்படின்றதுக்காக மன்மதனை வந்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்பிவிடுறாங்க. முக்கியமாக பிரம்மா வந்து வற்புறுத்தி அனுப்பிவிடுறாரு. நான் வந்து இப்படி சிவனோட தவத்தை கலைச்சி அவரோட கோவத்துக்கு ஆளாக மாட்டேன் அப்படின்னு மன்மதன் சொல்கிறாரு. ஆனாலும் வந்து இவங்க எல்லாம் கம்பல் பண்ணுறதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் வந்து அந்த 5 பூக்களால் ஆன அம்பை வந்து சிவன் மேலே எய்துறாரு.
அவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் வந்து சிவன் வந்து கோவப்பட்டு நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சிடுறாரு. மன்மதன் சாம்பல் ஆயிடுறாரு. இதை பார்த்த தேவர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சிவன் கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மன்மதனோட மனைவி அவங்க வந்து சிவன்கிட்ட வந்து என்னோட கணவரை திருப்பி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது உனக்கு வந்து உன்னோட கணவர் திரும்ப கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பதில் சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறாரு சிவபெருமான். இப்போது பார்வதியோட தவம் கம்ப்ளீட் ஆகுது. அதே நேரத்தில் சிவனோட தவமும் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முனிவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களோட பத்தினிகளோட போய் நீங்கள் எனக்காக பர்வதராஜன் கிட்ட பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்போது அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களும் போய் அவங்க மனசில் இருக்கிற சஞ்சலத்தெல்லாம் தீர்த்து அவங்க வந்து அவங்களே அவங்களோட பொண்ணை எனக்கு முழு மனசாக கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி இந்த ரிஷிமுனிகளும் போகிறாங்க. போய் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்வதராஜன் ஓகே சொல்லிடுறாரு. ஆனால் வந்து அவங்களோட மனைவியால் வந்து ஓகே சொல்ல முடியல. அவங்க வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. இப்படி தான் தாட்சாயினியாக பிறந்தப்போ வந்து அவங்க அப்பாவையே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு, அதாவது எரிச்சு கொள்கிற அளவுக்கு சிவன் போயிட்டாரு. அந்த நிலைமை எங்கள் வீட்டிலையும் வராது அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு வந்து பர்வதராஜனோட மனைவி கேட்குறாங்க. அப்போ வந்து அப்படியெல்லாம் நடக்காது. தட்சன் வந்து ஃபஸ்ட்டு சிவபெருமான் கிட்டேருந்து தான் வரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் சிவனை எவ்வளோ அவமானப்படுத்தினார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் படுத்தின அவமானத்தினால சக்தியை வந்து சிவன் இழந்துட்டார். அந்த கோபத்தில் தான் வந்து தட்சனை கொண்டிருப்பார். ஆனாலும் திரும்ப அவருக்கு மறுபிறவி வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு சிவன். அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் முழு மனசாக உங்கள் பொண்ணை வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை வந்து நடத்துகிறாங்க. கல்யாணம் நடந்துட்டுருக்க அந்த சந்தோஷமான தருணத்தில் வந்து எல்லா தேவர்கள் எல்லாருமே வந்து வராங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து கைலாயத்தில் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. சிவனோட திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்காக உலக மக்கள் எல்லாம் திரண்டு வராங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா பாரம் தாங்காமல் வந்து இமயம் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது. தெற்கு பகுதி வந்து மேலே ஏற ஆரம்பிக்குது. அப்போ கூப்பிட்டு சிவபெருமான் வந்து அகத்தியரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் பொதிகமலையில் இருந்து அங்கே இருக்கிற இடத்துல இருந்து அந்த மலையிலேருந்து நீ வந்து என்னோட கல்யாணத்தை பார்த்து ரசிச்சுக்கலாம். நீ அங்கே போனால் இது வந்து சமநிலை வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அவர் அகத்தியர் வந்து தெற்கு நோக்கி போய் அங்கே பொதிகமலையில் அப்போ தான் வந்து அவர் செட்டில் ஆகிறாரு. அப்படி வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த தென்பகுதி வந்து மேலே உயராமல் வடக்கு பகுதி வந்து கீழே இறங்காமல் சமநிலை வந்து சரியாகுது. இப்போது சிவன் பார்வதியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் அந்த நேரத்தில் வந்து போய் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கேட்டேன்னா நம்மளோட கணவரை திருப்ப கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனோட மனைவி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. மன்மதனை திரும்ப கொடுத்துடுறாரு, உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு சிவபெருமான். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இவர் வந்து உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவார், இது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதனால் அவங்களும் சந்தோஷமாயிடுறாங்க. இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்து ஒருத்தரால் மட்டும் சந்தோஷப்பட முடியல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ராச்சாரியார். நம்மளோட தேவர்கள் வந்து வளர்ந்துட்டே போகிறாங்க. அவங்களோட ஆட்சி வந்து ஆட்சி செலுத்துகிற இடம், அவங்களோட சந்தோஷங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அசுரர்கள் எப்போ பார்த்தாலும் அழிஞ்சிட்டே இருக்காங்க. அசுரர்களை வந்து நம்ம அவங்களோட கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், அவங்களோட பாப்புலேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து அசுரகுரு சுக்ராச்சாரியார் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து அசுரராஜனோட பொண்ணான மாயாவை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ போய் காஷ்யப்பரோட தவக்கோலத்தை கலைச்சி அவர் மூலமாக வந்து நம்மளோட அசுரர் குல வம்சத்தை வந்து விருத்தி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா காஷ்யப்பர் தவம் பண்ணிகிட்ருக்கிற அந்த காட்டுக்குள்ளே போகிறார். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு நிறைய மாயாஜால வித்தைகளெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அனுப்புகிறாரு. அந்த மாயா அப்படின்றவங்களுக்கு நிறைய மாயாஜால வித்தைகளெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. சரி ஓகே அப்படின்னா அந்த பொண்ணும் கிளம்பி வராங்க. இவர் வந்து காட்டில் தவம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த தவக்கோலம் முடிஞ்சு அவர் கண்ணு திறக்கும்போது பார்த்தோன்னா அவர் பக்கத்தில் வந்து அவர் இருந்த ஏரியாவில் ஒரு அழகான மாளிகை சுற்றி வந்து ஒரு
பெரிய நந்தவனம் தோட்டம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் அப்படியே கவர்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை நாராயணரும் பிரம்மரும் வந்து கீழே இறங்கி வந்து இங்கே வந்து குடியிருக்காங்களோ, அவங்க கிரியேட் பண்ணதாக இருக்குமோ இது அப்படின்ட்டு அந்த அழகில் மெய் மறந்து போயிடுறாரு. ஏன்னா இவங்க வந்து மாயாஜாலத்தோட தலைவியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களால எவ்வளோ அழகு அப்படின்றத வந்து காட்டி ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அப்படி தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அவரும் வந்து அந்த வலையில் விழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த மாளிகைக்குள்ளே வராரு. மாளிகைக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு சின்ன பொண்ணு ஓடி விளையாடிட்டுருக்கு, பட்டாம்பூச்சியை பிடிச்சி விளையாடிட்டுருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவளோட அழகில் அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு. மெய் மறந்து போயிட்டு நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அவருக்கு வர ஆரம்பிக்குது. நான் வந்து இருந்தாலும் வயசில் உன்னோட ரொம்ப பெரியவன் தான், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனாலும் என்னால் உன்னை விட முடியல அப்படின்ட்டு அவரை வந்து ஃபுல்லாக கவர்ந்து இழுத்துடுறாங்க அவங்களோட அழகால். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் வந்து கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன், அது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க வந்து சரின்ட்டு சொல்லிவிட்டு 2 பேருக்குமே சம்மதம் அப்படின்றதுனால 2 பேரும் கூடலில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. இணைய ஆரம்பிக்கும் போது முதல்ல உருவாகிற குழந்தை வந்து நல்ல அதாவது ஒரு தாமரை மாதிரி மலர்ந்த முகத்தோடு வந்து பிறக்கிறதுனால அவனுக்கு பத்மாசுரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பத்மாசுரனை தான் வந்து சூரபத்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். 2வதாக வந்து அப்படி கூடல் நடக்கிற பொழுதில் வந்து வேர்க்கும் இல்லையா, அந்த வேர்வை துளிகளில் இருந்துமே நிறைய அசுரர்கள் வந்து உருவாகிறாங்க. அதே மாதிரி 2வது கூடல் பொழுதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து சிங்கமுகம், 2 பேருக்குமே மாயாஜாலம் தெரியும். அந்த பொண்ணு கூடும்போதே சொல்லுவாள், எனக்கு வந்து மாயாஜாலங்கள்லாம் தெரியும், நான் தான் இந்த இதை எல்லாத்தையுமே உருவாக்குனேன், அதனால் நான் என்ன உருவம் எடுக்கிறேனோ அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் உருவம் எடுத்து என் கூட கூடல்ல இருக்கணும், அப்போ தான் வந்து நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதனால் 2வதாக வந்து சிங்கமுகம் கொண்டு அந்த பொண்ணு உருவெடுக்கிறா. அதே மாதிரி இவரும் சிங்கமுகம் கொண்டு உருவெடுத்து கூடல் நடத்தும்போது வந்து சிங்கமுகன் அப்படின்ற அசுரன் வந்து உருவாகிறாங்க. அதே மாதிரி இந்த டைம்லேயும் அந்த வேர்வைனால வந்து நிறைய அசுரர்கள் வந்து உருவாயிருப்பாங்க. 3வதாக வந்து யானை முகம் கொண்டு 2 பேரும் கூடலில் ஈடுபடுறாங்க. அப்படி உருவாகிறது தான் தாரகாசுரன் அப்படின்ற அசுரன் வந்து உருவாகியிருப்பான். இதே மாதிரி இந்த டைம்லேயும் வந்து நிறைய அசுரர்கள் வந்து அந்த வேர்வை துளிகள்லேருந்து உருவாகியிருப்பாங்க. இதுக்கப்புறம் திரும்ப வர்றதுலலாம் வந்து வேறு முகங்கள், பன்றி, குதிரை, அந்த மாதிரி வேறு முகங்கள் எடுத்து வேறு மாடலில் வந்து கூடனதுனால வந்து நிறைய அசுரர்கள் வந்து உருவாகியிருப்பாங்க. மொத்தமாக வந்து ஒரு 2 லட்சம் அசுரர்கள் வந்து இந்த 3 அசுரர்கள் தாரகாசுரன், பத்மாசுரன் அண்ட் சிங்கமுகன் இல்லாமல் 2 லட்சம் அசுரர்கள் வந்து இந்த டைமில் வந்து உருவாகியிருப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த 3 அசுரர்களும் வந்து உருவான கதை இதுதான். இப்படி உருவானவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா கிட்ட வராங்க, எங்களை உருவாக்குனதோட காரணம் என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. அப்போது வந்து அவங்க அப்பா வந்து காஷ்யப முனிவர் வந்து ஒரு ரிஷி தானே, அதனால் அவர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணணும், சிவன் தான் வந்து இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் வந்து முதன்மையானவர், அதனால் அவரை நோக்கி தவம் பண்ணணும், நல்ல விஷயங்கள் தான் செய்யணும், யாருக்கும் கெடுதல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் வந்து ஓரமாக நின்று அந்த மாயாதேவியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவர் சொல்லி முடிச்சுட்டு தவம் பண்ண போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாயாதேவி கிட்ட வந்து இந்த மாதிரி அப்பா சொன்னாருமா, நாங்கள் போய் தவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அப்பா சொன்னதை கணக்கில் எடுத்துக்காதீங்க, உங்கள் அம்மா சொல்கிறது தான் அப்பா சொல்கிறத விட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க, பாப்புலேஷன் ஆஃப் அசுரர்களோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு. நீங்கள் வந்து சிவனை நோக்கி ஒரு யாகம் பண்ணணும், அந்த யாகத்தை வடத்வீபம் அப்படின்ற இடத்துல போய் நீங்கள் யாகம் பண்ணுங்கள், யாகம் பண்ணி நீங்கள் வந்து அளவில்லாத சக்திகளை வந்து பெற்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகசாலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் வடத்வீபம் அப்படின்ற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அசுரர்கள் ஒருத்தரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட முகத்தில் தான் வந்து இருக்காங்க. சில பேர் தான் வந்து மனுஷங்க முகத்தில் இருக்காங்க. இவங்களை பார்த்து சுக்ராச்சாரியாருக்கே ஒன்றும் புரியலை, யாரடா இந்த பெரிய பட்டாளம் வந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து தான் போகிறாங்க. போகும்போது அவரை பார்த்துட்டு வணங்குறாங்க. வணங்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து வடத்வீபமில் போய் யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
போகும்போது நீங்கள் தான் வந்து மாயாவின் குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் தான் வந்து அசுரர்களின் குரு சுக்ராச்சாரியார், நான் வந்து உங்களை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வடத்வீபத்துக்கு கூட்டிகிட்டு போய் முதல்ல ஒரு நடுவில் ஒரு யாகசாலை அமைக்கிறாங்க. அதை சுற்றி 108 யாகசாலைகள் வந்து அதை விட சின்ன சைஸில் கொஞ்சம் அமைக்கிறாங்க. அதை சுற்றி வந்து 1008 யாகசாலைகள் வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் அமைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அதை சுற்றி பெரிய யாகசாலை அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர் வந்து இருக்கிற அளவுக்கு யாகசாலை வந்து அமைக்கிறாங்க. இந்த யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் யார் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மாயாதேவி தான் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. மாயா தான் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. அவங்க அந்த ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு எல்லாருமே உட்காந்து யாகம் பண்ணுறாங்க. அந்த நடுவில் இருக்கிற அந்த இதில் வந்து சூரபத்மன் அப்படின்ற அந்த அசுரன் வந்து யாகம் பண்ணுறாரு. அதை சுற்றி இருக்கிற 108 இதில் வந்து சிங்கமுகன் அந்த அசுரன் வந்து உட்காந்து யாகம் பண்ணுறாரு. அந்த சிங்கமுகனோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 100 தலைகள் இருக்கும், 200 கைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற 1008 அந்த தாரகாசுரனும் வந்து உட்காந்து யாகம் பண்ணுறாரு. அப்படி வந்து யாகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் வந்து உண்ணாமல் உறங்காமல் அவங்க கண்டினியூஸாக யாகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் வந்து சிவபெருமான் வந்து இவங்களோட யாகத்துக்காக வரம் கொடுக்க இறங்கி வரவே இல்லை. அப்படி இறங்கி வராததுனால வந்து இவங்க சிங்கமுகனுக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு அவரோட தலையை வந்து வெட்டி அந்த ஹோமகுண்டத்திலே போடுறாரு. போடும்போது திரும்ப அடுத்த தலை வந்துடுது. ஏன்னா இவருக்கு தான் வந்து 100 தலைகள் இருக்கு இல்லையா, அதனால் திரும்ப அடுத்த தலை வந்துடுது. அதனால் வந்து அவரோட தலையை ஒன்றொன்னா வெட்டி போட்டுகிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்து பயந்து போய் வந்து சரி நான் வந்து உங்களை வரம் கொடுக்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்துடுறாரு. வந்து அவரோட தலைகளையும் வந்து மீட்டு கொடுத்துட்றாரு. இப்போது அவங்க கேட்ட வரத்தையும் வந்து அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க தவத்தில் மகிழ்ந்து போய் அவர் வந்து அடிஷ்னலாகவும் வந்து வரம் கொடுக்குறாரு. என்ன வரம் அவங்க 3 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற 1008 அண்டங்களையும் நாங்கள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் வந்து சிவபெருமானும் சரி நான் கொடுக்குறேன், நீங்கள் சுற்றி இருக்கிற 1008 அண்டங்களையும் வந்து நீங்கள் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து திருமால் பிரம்மா இவங்க யார் கையாலையும் மற்ற எந்த தேவர்கள் கையாலையும் சாவு அப்படின்றது ஏற்படக்கூடாது. தேவர்களோட ஆயுதங்களையும் வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். அவங்க எங்களை பார்த்தாலே அவங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கணும். அவங்க எல்லா அண்டங்களையும் போயிட்டு பிடிச்சிட்டு வர ஆற்றல் வந்து உள்ளவங்களாக நாங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. எங்களுக்கு சாவு அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீங்கள் 1008 அண்டங்களையும் ஆட்சி பண்ணுறது வெறும் 108 வருஷத்துக்கு தான் உங்களால் 108 யுக காலம் தான் உங்களால் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 108 யுக காலம் அப்படின்றதுலே வந்து மகிழ்ந்துடுறாங்க. சரி நாங்கள் சாகுறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா உங்களாலையும் உங்கள் சக்தியாலையும் தான் வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரத்தை கேட்டுடுறாங்க. சரி நம்ம தவம் பண்ணி நாம் வந்து வரம் கேட்டு தானே வந்து சிவபெருமான் இதை கொடுத்தாரு, அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சாகிற அளவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் போய் எல்லா அண்டங்களையும் வந்து கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அண்டங்களையும் அந்தந்த அண்டத்துக்குரியவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் தானே இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, அதனால் நீங்கள் போய் அதெல்லாம் கைப்பற்றுங்க அப்படின்னு சுக்ராச்சாரியார் வந்து அவங்களெல்லாம் கிளப்பி விடுறாரு. அதனால் போய் எல்லா அண்டத்தையும் வந்து அவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வந்து நல்லவங்களாக இருந்த இந்த 3 அசுரர்களும் வந்து கெட்டவங்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் வந்து தேவர்களுக்கு பிரச்சனை வருது. அதனால் இவங்களை கொன்று வதம் பண்ணுறதுக்காக தான் வந்து முருகன் அப்படின்ற ஒரு அவதாரத்தையே வந்து எடுக்க வைக்கிறாங்க சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து. அந்த கதையை நம்ம நாளைக்கு விலாகில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.